ஊரு நடந்த இதெல்லாம் பார்த்தேன். எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு. எல்லா இடத்துலயும் ஏரிகள்லாம் உடப்பு. நேற்று நான் போகும் வழியிலையும் இதை பார்த்துக்கிட்டு போனேன். அதான் இன்னைக்கு விரைந்து இந்த பக்கம்லாம் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக வந்தேன். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்ட மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது காவேரி பக்கத்தில் உள்ள ஏரி அதை சரியாக தூர் வாரல. அதனால வந்து கொள்ளளவு வந்து மேல் நோக்கி வந்துட்டு, அதனால இப்போ அடித்த மழையில் ஃபுல்லாக அதில் தண்ணி தேக்கி வைக்கிற அளவுக்கு இல்லாமல் இருக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளில வந்து ஊருக்குள்ள எல்லாம் பூந்துட்டு காவேரி பக்கத்துல இப்படி வருது. அங்கே வர்ற தண்ணி எங்கேயும் போகல, எல்லாமே குடியிருக்கிற பகுதிகளுக்கு சென்றிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க கிடக்கல் ஏரி, அந்த ஏரி கிட்டத்தட்ட 2500 ஏக்கர் இடத்துல அந்த ஏரி உருவாகிருக்கு. அதையும் இவங்க தூர் வரல. அந்த கிடங்கல்ல உள்ள ஏரி 2500 ஏக்கர்னா எந்த அளவுக்கு பெரியதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த அரசாங்கம் அதெல்லாம் சுத்தமா கவனிக்கல. அதனால என்னாச்சு, இப்ப பெரும் புயல், பெரிய அளவுல எதிர்பார்க்காத அளவுக்கு மழையும் வருது. அப்படி இருக்கும்போது அந்த கிடங்கல் ஏரியிலேருந்து 26 சின்ன ஏரிகள் இருக்கு. அதுக்கு வந்து நீர் போகணும், அந்த கிடங்கல் ஏரியிலேருந்து போகணும். எல்லாமே துண்டு கிடக்கு. அதே போல நாகலாபுரத்தில் போய் அங்கேயும் போய் பார்த்தேன். எல்லாமே உடப்பெடுத்து போயிட்டு இருக்கு. திண்டிவனம் பாண்டிச்சேரி சாலை அது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, நடு பகுதியில் இருக்கு, சிட்டியோட நடு பகுதியில் இருக்கு. அந்த இடத்துல இந்த அளவுக்கு வந்து பெரும் வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த நாகலாபுரத்துல இந்த மாதிரி போறதுக்கு காரணம், இந்த திமுக அரசு வந்த பிறகு அத தூர் வாடுறதுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த டெண்டரை எடுக்கிறதுக்கு திமுக கவுன்சிலர்கள் 3 பேர் ஒருத்தர் சண்டை போட்டு அந்த வேலை நடக்கல, டெண்டரை நிறுத்திட்டாங்க. அதனுடைய பாதிப்பு தான் இன்னைக்கு மக்கள் வந்து வீடு இல்லாம வீடு வாசலை இழந்து எல்லாம் ரோட்ல நிக்குது, அனாதையா நிக்குது. இதுக்கு முழு காரணம் இந்த திமுக அரசாங்கம் தான். எதுக்காக உங்களுடைய கவுன்சிலர்கள் போய் டெண்டர் எடுத்து நிறுத்தினாங்கிறத முதலமைச்சர் அந்த மாவட்ட நிர்வாகத்தோட கேட்டு விரைவா ஒரு முடிவெடுத்து அதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அதை அவர் செய்யணும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த கிடங்கல் பகுதி 2ல வீடுகள்ல போய் நான் பார்க்கும்போது 3 மாசத்துல இருந்து 1.5 வயசு 2 வயசுல உள்ள பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க. 3 நாளா அந்த பிள்ளைகளுக்கு பால் வரல. அதனால பாலை வாங்கி காய்ச்சி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்காங்க ஜனங்க. அதுக்கு நான் கொஞ்ச தூரம் வந்து அந்த பாலத்தை தாண்டி வந்ததும் அங்க ஒரு போர்டை பார்த்தேன், நாகலாபுரம் குழந்தைகள் காப்பகம்னு வேற நீங்க போர்டு போட்டு வச்சிருக்கீங்க. அது பூட்டி கிடக்கு. இதை விட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? ஏன் அங்க கொண்டு வந்து வச்சு பால் வந்து நீங்க ஆவில இருந்து கொண்டு வந்து வச்சு அங்க நீங்க ஆட்களை போட்டு காய்ச்சி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கலாம். இத அம்மா செஞ்சிருக்காங்க, ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. சுனாமி வந்தப்ப இதை நாங்க செஞ்சோம்.
அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அம்மா அரசாங்கத்தை குறை மட்டும் சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வேலை தெரியல. அதனால இந்த சமயத்துல அம்மா இப்படி செஞ்சாங்கங்கிறத பார்த்தினாலும் நீங்க செஞ்சிருக்கலாம். இந்த நாகலாபுரத்துல எல்லாம் இன்னைக்கு உடப்படுத்து போகுது. அம்மா இருந்தப்ப அந்த மாதிரி நடக்கல. காரணம் என்னன்னா, வேலைகள் ஒழுங்கா நடந்துச்சு. ஆனா திமுக காரவங்க என்ன பண்றீங்க, சும்மா உக்காந்துக்கிட்டு போட்டோ எடுத்து டிவிக்கும் வாட்ஸ்அப் குரூப்பை வச்சுக்கிட்டு நீங்க பாட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தா போதாது. மக்களை பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளைய தூக்கி என்கிட்ட காட்டுறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் உடம்புல எல்லாம் வந்து சொறி சரங்கு மாதிரி வந்திருக்கு. உடனடியா அந்த பகுதி மக்களுக்கு போய் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளைங்கெல்லாம் பட்டினியா கிடக்கு. அதுங்களுக்கு உடனடியா ஆவின்ல இருந்து நீங்க பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு, அங்கிருந்து ஆயக்கள் எல்லாம் போட்டு இந்த பால் காய்ச்சி அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டுல எத்தனை பிள்ளைங்கன்னு பார்த்து கொடுக்கக்கூடிய அரசாங்கம் கொடுக்கல. எல்லாம் வீடை இழந்திருக்காங்க. வீடு கூரையெல்லாம் பிஞ்சு கிடக்கு. ஒன்னும் இல்ல, அப்படியே நிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ் 3 நாளுக்குள்ள வந்திருக்கு. எல்லாமே பிள்ளைங்களை தூக்கி என்கிட்ட காட்டுறாங்க, நானும் பாக்குறேன். அதனால உடனடி நடவடிக்கை தேவை அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். இந்த விளம்பரத்தை எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் வேலையை பாருங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, 17ஆம் நூற்றாண்டுல செஞ்சியில வந்து ஒரு மன்னர் வாழ்ந்தாரு. ராஜா தேசிங்குங்கிற மன்னர் வாழ்ந்தாரு. அவர் வாழ்ந்த காலத்துல அங்க வந்து ஒரு பெரிய ஏரி 15 ஏக்கர்ல உருவாக்கி அந்த பகுதி உள்ள மக்களுக்கெல்லாம் அங்கிருந்து தண்ணி, குடி தண்ணியிலேருந்து தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ஏரியெல்லாம் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. அந்த இடத்துக்கு பேரே ராஜா குளம்னு பேர் வச்சிருந்திருக்காரு. அது இன்னைக்கு இருக்கு. ஆனா அதுல இவ்வளவு தண்ணி இருக்கு. மழை பெஞ்சிருக்கு, அங்க ஒரு சொட்டு தண்ணி கூட போல. அப்ப என்ன அர்த்தம், எல்லா இடமும் மூடி கிடக்கு, கால்வாய்கள்லாம் சுத்தமா சீரமைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறேன். நான் மக்களுடைய பிரச்சனை தான் அம்மா எப்போதும் முதன்மையா எடுத்து செய்வாங்க. அவங்க கூட இருந்து வளர்ந்து வந்தவனா, அதனால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேனா. மற்றவங்க மாதிரி கிடையாது. கூட வந்து 100 கட்சியை நீங்க வந்து கையில கூட்ட நீனு வச்சுக்கிட்டு நீங்க இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியாது இனிமே. அதனால ஒழுங்கு மரியாதையா இந்த 1 வருட காலம்தான் இருக்கு, ஒழுங்கா வேலையை செய்யுங்க. நீங்க திடீர்னு போறது, ஒரு ஆய்வுன்னு போடுறது, என்னைக்கு போவீங்க? மழை வந்து ஜனங்கள்லாம் ரோட்ல நிக்கிறப்பதான் நீங்க போவீங்களா? நீங்க அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு வர்றீங்க. நீங்க இந்த வேலையெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னே நீங்க கவனிக்கணும். எதையுமே கவனிக்கலைங்கிறத நான் இப்ப சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த பெரிய இடங்கள்லாம் மழை நீர் சேகரிப்புன்னு செய்வோம், அதெல்லாமும் சுத்தமா செய்யல. அதனால என்னன்னா, தண்ணி போறதுக்கே வழி இல்லாம எல்லா தண்ணியும் வீடுகளை எல்லாம், குடியிருக்கிற வீடுகள்லாம் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு அங்க மக்கள் வந்து கேப்பார் இல்லாம கிடக்குறாங்க. இன்னைக்கும் சாத்தனூர் அணை உடைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு தண்ணி. அத உடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னா, திறந்து விட்டுருக்காங்க, தண்ணி வந்து நிரம்பி போச்சு. இப்ப கள்ளக்குறிச்சி பக்கம்லாம் 3-4 கிராமத்தையே தூக்கிடுது அந்த தண்ணி. இதெல்லாம் உங்களுக்கு முதலே தெரியாத? இந்த மாவட்டத்தில் குறிப்பா ஏரிகள் நிறைய இருக்கு. அந்த ஏரிகளை வந்து சரியா தூர்வாரி தண்ணியை நிரப்பி வச்சிருந்தோம்னா இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதனால முதல்ல அந்த வேலைகளை பாருங்க. உங்க கட்சிக்காரவங்கள, உங்க கவுன்சிலருங்களை கொஞ்சம் தட்டி வைங்க. அப்பதான் மக்கள் நல்லா இருக்க முடியும்.
இன்னும் நான் சொல்றது என்னன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எந்த அரசாங்கம் இருந்தாலும் வேலை பார்த்தாகணும். அவங்களுடைய பணி ஓய்வு வரைக்கும் அவங்க பல அரசாங்கத்தை பார்க்கலாம். ஆனா அவங்களும் உண்மையா வந்து மக்களுக்காக வேலை பார்க்கணுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். எந்த இடத்துக்கும் சாப்பாடு போல ஒண்ணுமே செய்யல. இந்த தண்ணிகளை வந்து இப்ப பாருங்க, இப்ப சாத்தனூர்ல வந்து இந்த திறந்து விட்டாங்க டேமை திறந்து விட்டதுனால என்ன ஆகுது, அதுல ஒரு 6-7 கிராமம் தண்ணியில முழுகுது. இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாங்க. இதை முதல்லயே வந்து அவங்க சரி பண்ணிருக்கலாம். இந்த தூர்வார படலம் ஒழுங்கா நடந்தாலே பாதி பிரச்சனை சரியாகும். அதுல திமுக காரவங்களுடைய தலையீட இந்த அரசாங்கம் நிறுத்தி ஆகணும். அதை உடனடியா செய்யணுங்கிறதையே நான் கேட்டுக்கிறேன். இந்த மக்கள் வந்து அவ்வளவு கஷ்டத்துல இருக்கு. நீங்க என்ன கள ஆய்வு பண்றீங்க? நீங்க மழை காலத்துக்கு முன்னாடியே நீங்க கேட்டு என்னென்ன வேலை எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒன்றிய வாரியா நீங்க வந்து கணக்கெடுத்திருக்கணும். கணக்கெடுத்து நீங்க வேலையை முடிக்க விட்டு செஞ்சிருக்கணும். அதை செய்யாம இன்னைக்கு நான் போய் அரசாங்கத்தையும் நடத்திக்கிட்டு நான் போய் பாக்குறேன்ட்டு போனா அதனால என்ன வேலை முடிஞ்சு போயிடுமா? மக்களோட கஷ்டம் போயிடுமா? என்ன போகாது. அதனால இந்த அரசாங்கத்துக்கு நான் திரும்பியும் சொல்றேன், வர்ற 26ல நீங்க நிச்சயம் வரப்போறது இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 5 வருஷம் நீங்க வந்து ஆட்சியை நடத்தி இருக்கீங்க. இந்த மக்கள்லாம் ரொம்ப பாவமா இருக்குது. இங்க வந்து பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது ஒரு நாள்ல செய்யற வேலையே இல்ல. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? மழை வருதுன்னு தெரியுது, புயல் உருவாயிருக்கு தெரியுது, இந்தந்த மாவட்டங்கள் பிரச்சனைன்னு தெரியுது. தெரிஞ்சவனே அவங்களெல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு இந்த மாதிரி உள்ளவங்களை நீங்க கொண்டுட்டு போய் வச்சு அவங்களுக்கு முதல் உதவி என்ன செய்யணும்? அதாவது ஏதாவது மருந்து மாத்திரை உடம்பு சரியில்லாதவங்க இருக்காங்கன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சாப்பாடுக்கு கொடுத்துருக்கணும். அவசரமா அவங்க துணி மாத்திக்கிறதுக்கு உரிய துணிகளை கொடுத்துருக்கணும். இந்த 3 வேலையும் நீங்க செஞ்சிருக்கணும். ஆனா நீங்க அதை எதையுமே செய்யல. அதுங்களை அப்படியே அந்த இடத்துல காற்ற விட்டா மாதிரி விட்டுருக்கீங்க. இது வந்து இந்த நகர பகுதியை சுத்தி இருக்கிற இடத்துலயே நீங்க இந்த லட்சணமா நீங்க நடத்துனீங்கன்னாக்க அப்ப கிராமப்புறங்களை நீங்க பாப்பீங்களா? நீங்க மக்களை நீங்க நினைக்கவே இல்லையே. அதனால இத சரி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்.